கிறிஸ்பியான சுட சுட ஆனியன் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? 3 வெங்காயத்தை நல்லா நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே 2லேருந்து 3 பச்சை மிளகாவும் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 3 பல் பூண்டு தோலோடு நசுக்கிட்டு அது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கூடவே இஞ்சி, கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி, கருவேப்பிலை இதையும் கூட சேர்த்துட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்பொடி, மிளகாய்ப்பொடி 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, கொஞ்சம் பெருங்காயம், கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்க்கக்கூடாது. அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவு சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு கொஞ்சம் கூட சேர்த்துக்கணும். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ தண்ணி ஊற்றாது, நம்ம ஆனியனில் தண்ணி இருக்கோம் இல்லையா, அதிலே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வேணும்னா நம்ம கடைசியில் தண்ணி தெளிச்சிக்கலாம். இப்போ இந்த பதத்துக்கு பிசைஞ்சு வச்சா போதும். இப்போ எண்ணெய் காயறதுக்கு சூடு பண்ணி உடனே அதில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச எண்ணெயை நம்ம அதில் ஊற்றிக்கினா கிறிஸ்பியாகவும் இருக்கும், எண்ணெயும் அவ்வளவும் இசிக்காது. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி நல்லா தூவி விட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், ரொம்ப பெருசாகவும் வராது ஆனியன் பக்கோடா. இப்போ நல்லா 2 பக்கமும் ஃப்ரை ஆகிடுச்சு. சுட சுட ஆனியன் பக்கோடா ரெடி. கிட்ஸுலேருந்து பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும், ஈஸியாகவும் இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே பாய், அடுத்த ஷெஸ்ட்டில் பார்க்கலாம்.